புது ஆப்பு சொருகும் உயிர் நட்பாக. புது ஆப்பு சொருகுமே புத்தாண்டு. உயிர் நண்பன் தினம் புது புது ஆப்பு சொருகி எப்படி உயிர் எடுப்பானோ அதேபோல் வரும் இந்த புத்தாண்டு புது புது ஆப்பு சொருகி விளையாடித்து போகட்டும் விடுன்னு விட்டுது. எத்தனை புத்தாண்டு வந்தாலும் நம்ம லைஃப் அப்படியே தானையா இருக்குது. பெருசா சாதிக்க போற மாதிரியே கொண்டாடுவானுங்க. வேற என்ன காவு வாங்காது கிடக்குதோ. பட்ஜெட்டில் உச்சத்தில் இருக்குமாம் மிஸ்டர் பீஸ்டாக. வைத்திடு உன் உயரத்தை. ஒவ்வொரு வீடியோலையும் பட்ஜெட்டை வேற லெவல்ல தூக்கி சொருகி மாஸ் காட்டி வைக்கிற மிஸ்டர் பீஸ்டை போல உன்னோட கனவு, உன்னோட லைஃப் கோல்ஸ், உன்னோட திங்கிங்லாமும் பெரிய ஒரு உயரத்துல வைச்சிடு. பொருசா ஜெயிச்சிடு. ஈமைக்கும் சாணம் ஆக ஊரே மொய்க்குமாம் ஒரு டோலிக்கு. சாணத்துல எப்படி ஈக்கெல்லாம் மொய்க்குமோ அதே போல ஊர்ல இருக்கும் நம்ம மக்காஸ் ஒரு டோலிக்கு ஏதாவது ஒரு பிரச்சினைனாலும் ஓடிப்போய் நிக்கும். அதில் தப்பு பண்ணது அந்த டோலியாகவே இருந்தாலும் பண்றதெல்லாம் பண்ணிட்டு உண்மை தெரிஞ்சிடும் சாரி கூட சொல்ல மாட்டானுங்க. தப்பிற்கு தப்பாக செய்யும் வேலைக்கு தப்பாமல் தூவும் உதை. தான் செய்யற வேலை தப்புதானு தெரிஞ்சும் காசுக்காகவோ இல்ல பதவிக்காகவோ ஆசைப்பட்டு செஞ்சுக்கிட்டே இருந்தா அசலும் வட்டியும் சேர்த்து தப்பாமல் தூவுமாம் தர்மாடி. ஆகவே அந்த தப்பை செய்யாம விட்டது இல்லனா ஜெயில் கண்பாரும். உனக்கு பிடிக்கலன்னா காசை வாங்கிட்டு போ. அனாவசியமா பேசி வியாபாரத்தை கெடுக்காத. மறுபடியும் வியாபாரம் பண்ணுவியா? சிந்தாவேர்வையில் ஈன்றிய காசு கஞ்சிமிடில் காணா போகிவிடும். ரம்மி கேம்பிளிங் சரியான எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் செய்யும் ட்ரேடிங் பலரை ஏமாற்றி சம்பாதிக்கும் காசு என வியர்வை சிந்தாமல் வர காசுலாம் ராசியே இல்லாத காதலி மாதிரி கையில நிக்காம கரைந்து ஓடிவிடும். அதனால நியாயமான வழியில் கஷ்டப்பட்டு சம்பாதிது. ஊர்மரம் வெட்டி போவேனில் ஆங்கே நிழலின்றி அலைவாய் தினமே. ஊருல இருக்கிற மரங்களெல்லாம் உன் இஷ்டத்துக்கு சக் சக் சக்குன்னு வெட்டி தள்ளிக்கிட்டே போய்கிட்டு இருந்தா மகனே சம்மர் காலங்கள்ல ஓப்பன் வெயில்ல பைக்க விட்டுட்டு பட்டக்ஸே வெந்து போக நிழலே இல்லாம அடையாளமே தெரியாத அளவுக்கு கருத்து விடும் உன் முஞ்சி. அதனால இப்பவே ஒழுங்கா நிறைய மரங்களை நட்டு வையு உன் பட்டக்ஸே காப்பாத்திக்க. Plants is also a living being. Scientifically. வால்கட்டி பால் கறக்கும் மாடாக பலோடி சாகடிப்பான் நல்பாட்டை. ஒரு பசு அதாவது ஒரு மாடு தன்னுடைய குழந்தைக்காக ஒரு தாய் வயிச்சிக்கிட்டு இருந்த பாலை அந்த தாய் பசுவை கட்டி போட்டு வாலை கட்டி நல்லா கறந்து பாலை வாங்கி குடிச்சுது. இங்க ரீல்ஸ பார்த்து டைம் வேஸ்ட் பண்ற மாதிரி ஒரு சாங் அதாவது ஒரு பாட்டு அதை கேட்கிறவங்களுக்கு ஒரு மியூசிக் டைரக்டர் கொடுத்த ஒரு வைப்பே. அந்த நல்ல பாட்டை சம்பந்தமே இல்லாத ரீல்ஸ்லாம் போட்டு நல்லா மில்க் பண்ணி நிறைய விவ்ஸ் எடுத்து நல்ல பாட்டையும் வெறுக்க வச்சிடுறானுங்க. இந்த ரீல்ஸ் கண்டென்ட் பயலுங்க. சாங் இஸ் ஆல்சோ எ லிவிங் திங் தம்பி. சயின்டிபிக்கலி அதே ஏண்டா இப்படி சும்மா சும்மா போட்டு உசுரோட அதை சாவடிக்கிறீங்க பாவம் தான் அந்த சாங்கு. எட்டாவதிலும் எட்டா உயரத்தை அடைந்துவிடு எட்டி துணியும் முகமதாக. உன்னோட எட்டாவது படிக்கிற வயசுலயே தன்னோட அப்பாக்காக விடாம சோப்பா வித்து நல்ல பெயரை வாங்கி இருக்க முகமது தம்பிய மாதிரியே உன்னோட எட்டா உயரத்தை எப்படி என்றாலும் அடைஞ்சிடன்னு எட்டி துணிந்தது வெற்றி உனக்கே. கண்விழி தூங்கா உழைக்கும் அறிவான் விட கோரழிவித்தானை வாழ்த்துமாம் இவ்வுலகான விஷயங்கள் தப்பான ஸ்பான்சர்களை தப்பான குறிக்கோள எந்த தப்பையும் பாக்குற மக்களுக்கு கொடுக்காம அறிவு சார்ந்த விஷயங்களை கொடுக்கிற காண்டன்ட் கிரியேட்டர்களை விட்டுட்டு தன் மேனி அழக தன் பெரிய பெயின் ஃபாலோவர்ஸ தப்பான ஸ்பான்சர்ஷிப்ப தன் கேவலமான தல கணத்தை பல விதமா தப்ப தைரியமா செஞ்சு அந்த தப்பு வெளிவந்த அப்புறமும் ஒரு மன்னிப்பு கூட கேட்காத இன்ஃபுளுசர்களை சப்போர்ட் பண்ணி தெரியுமே ஒரு கூட்டம் இவங்களை திருத்தவே முடியாது. உங்களை எல்லாம் திருத்துறதுக்கு 100 பெரியார்ஸ் வந்தாலும் முடியும். யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே.